எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தலைமைச் செயலகத்துக்கு குடும்பமா எல்லாரும் படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? தலைமைச் செயலகம் அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கான ஒரு இடமா இருந்தது. இன்னைக்கு அது வந்து எளிய மக்களும் அதுல பங்கு பெறலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருக்கு. இல்ல, ஒருவேளை அம்மா உணவகம் தளபதி உணவகமாவோ இல்ல விஜய் உணவகமாவோ மாற வாய்ப்பு. அது அரசியல். இந்த ஒரு திட்டத்தை இவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதை சிறப்பாக அதை செயல்படுத்துறது தான் நம்ம. அதுக்கான கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தான் போகணுன்றத தளபதி ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த மினிஸ்ட்ரி பதவிகள் ஒதுக்குனதுலையுமே கூட நிறைய விமர்சனங்கள். முதல்ல ராஜ்மோகன் அண்ணன் பற்றி பேசி அவரை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் பேசப்படக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. சினிமாவுக்கு ஏன் அவரை கொடுத்தாங்க, கல்வி அமைச்சருக்கு அவருக்கு என்ன இருக்குது. தளபதி 234 தொகுதியிலையும் வந்து சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து களம் காண வச்சு இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காரு. உங்களால் ஆர்கே நகரில் நிற்க கூட முடியல. உங்களுக்கு என்ன ஐடியாலஜியில் நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணீங்க? தளபதி ஒரு இளைஞர் கூட்டத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காரு. அது நீங்கள் வரவேற்க தானே செய்யணும். தரமற்ற விமர்சனம் பேசுறதுல எந்த நியாயமும் இல்லை. இந்த பொறுப்பை கையில் வாங்கிட்டு இதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான செயல்பாடுகள் மேற்கொள்றாங்கன்றதை வச்சு தானே உங்கள் கருத்து இருக்கணும். ஆதன் சினிமாவில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு ஷோனிக்கு. நம்ம கூட தமிழ் குமரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. சிஎம் அவர்கள் பதவி ஏற்றதுலேருந்தே அதிரடி மட்டும்தான் தொடங்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சமீபத்தில் அவர் பண்ணக்கூடிய விஷயங்களை அண்ட் கோட்டையை வந்து அவர் சுற்றி பார்த்த விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது டைமுக்கு வாங்க டைமுக்கு போங்க, அங்கேருந்தே அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். இல்லை, நம்ம முன்னாடி பல வாட்டி பேசிட்டோம். அதை இது வந்து ஒரு வேலை தான், பதவி கிடையாது. இது வந்து ஒரு கடமை அப்படின்ற ஒரு அவர் வந்து நான் முதல்வர், எனக்கு பெரிய அதெல்லாம் எதுவும் இல்லை. அவர் அந்த நோக்கத்திலேயே இல்லையே. இல்லை, ஒரு கிரீடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு எங்கேயுமே தோய்வாக அதை அவர் கிரீடமாக பார்க்கல. இது நமக்கு கிடைச்ச ஒரு பணி, மக்கள் பணி. சினிமான்ற ஒரு வேலையில் இருந்தோம், இப்போ அதை விட்டுட்டு அரசியல் அப்படிங்கிற ஒரு வேலைக்கு வந்திருக்கோம். இந்த வேலைக்கு மக்கள் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த சம்பளத்துக்கு மக்களுக்கான தேவைகளை நம்ம வேலையாக பார்க்குறோம் அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல. அந்த கிளாரிட்டியான ஒரு தலைவர் கிடைச்சதுனால தான் சமீபத்தில் அவருடைய நடவடிக்கைகள் வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மக்கள் சேவை, எளிமையாக இருக்கார்ல. இப்போ வரைக்குமே யாரும் பார்த்தவங்க எல்லாருமே, மீட் பண்ணவங்க எல்லாருமே அவர் என்ன சிஎம் மாதிரியே நடந்துக்கல. மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாதுன்றது ரோடே வந்து அவருக்குன்னு ஒரு தனி பாதை அமைச்சிருக்காரு. இந்த குறைகளை காது கொடுத்து கேட்குறாரோ அந்த ஒரு விஷயத்த அதன் மூலயமா அவர் வந்து இன்னும் மக்களோட நெருக்கமாகறாரு. அது ஏன் அந்த இயல்பு ஏன் வந்திருக்குன்னா, இவ்வளோ காலமாக இருக்கு இல்லையா. இந்த கடந்த காலங்களில் அவரே வந்து பல குறைகளை சொல்லி 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 கேட்க ஆள் இல்லாதனால தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ அவரு குறைகளை கேட்க தான் வந்திருக்காரு. எங்கள் குறைகளை நீங்கள் சரி பண்ணலை, அப்போ நாங்களே சரி பண்ணிக்கிறோன்னு வந்தவர். அவருக்கே தெரியும் குறைகள் எல்லாமே, என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்றது அவருக்கே தெரியும், அனுபவ ரீதியாகவே தெரியும் போது மக்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வராங்க அதுக்காக காத்துட்ருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச குறைகள்லாம் அவர் சரி பண்ண தயாராக இருக்கார். மக்கள் என்னென்ன குறைகள் எடுத்துகிட்டு வராங்க அதுக்காக எல்லாரையுமே ஆயத்தம் பண்ணியிருக்காரு. குறைகள் கேளுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், மக்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். பப்ளிக் இவ்வளோ நாளாக அதெல்லாம் நம்ம கனவுல கூட ஒரு எளிய மக்கள்னாவே வந்து இவங்கெல்லாம் ஒரு ஆளான்னு பார்த்த ஒரு காலம் இருக்கு இல்லையா. இப்போ ரொம்ப 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த நிலை தான் இருந்தது. இன்றைக்கி பாருங்கள், பப்ளிக்னா மினிஸ்ட்ரி ஒபே பண்ணுறாரு, மினிஸ்ட்ரி ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. அந்த கிளாரிட்டி எங்கேருந்து வந்தது? தலைமை, அவங்க தான் எஜமானர்கள், அவங்களுக்கு வேலை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். அந்த கிளாரிட்டி இன்றைக்கி டிவிக்கேன்ற அப்படி ஒரு கட்சிக்கே இருக்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. தலைமைச் செயலகத்துக்கு குடும்பமாக எல்லாரும் படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? எல்லா மினிஸ்டர்ஸும் சந்திக்கிறாங்க, முதல்வர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. இப்போ எல்லாருமே பயணிக்கிறதுக்கு என்ன காரணம்? அது கிட்ட மக்களாட்சி. இப்போ தலைமைச் செயலகம் அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கான ஒரு இடமா இருந்தது. இன்றைக்கி அது வந்து எளிய மக்களும் அதில் பங்கு பெறலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. இதுதான் உண்மையான மக்களாட்சி, சமூக நீதி ஆட்சி. ஓகே. சமீபத்தில் அம்மா உணவகம் அதை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இதுக்கு முன்னாடி பண்ண ஆட்சிகள் இருந்த நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறாரா விஜய் அவர்கள்? அதை கண்டிப்பாக தொடரணும்னு விரும்புகிறாரோ? அதுதான் நல்ல அரசு. உன்னை எனக்கு பிடிக்காதுப்பா, நீ பண்ண எதுவுமே எனக்கு வேணான்னு சொல்லக்கூடிய அரசு இது கிடையாது. நீ எனக்கு எதிரியாகவே இருந்தாலும் நீ பண்ண நல்ல விஷயத்த வரவேற்கிறது தான் ஒரு நல்லவனோட ஒரு அழகு. இல்லை, மகளிர் ஊக்கத்தொகை 1000 ரூபாய் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு எது எதெல்லாம் பயன்பெற்றுச்சோ.
உண்மையாகவே மக்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பயன் தந்ததோ அந்த விஷயங்களில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. ம், ம். அதை தொடர்றதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அது இன்னும் சிறப்பாக எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற வேலைகள் தான் பார்க்குறாங்களே தவிர அதை தடுத்து நிறுத்தணுன்ற எண்ணம் எங்கேயுமே இங்கே இல்லை. இல்ல ஒருவேளை அம்மா உணவகம் தளபதி உணவகமாவோ இல்ல விஜய் உணவகமாவோ மாற வாய்ப்புகள் அது அரசியல் இல்ல மாற வாய்ப்புகள் இல்லை இருக்கு. இல்லை அந்த மாதிரி பண்ண வாய்ப்பே இல்லை. பண்ண மாட்டாங்க. அந்த Okay. மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. ஆ, ஆ. இந்த இந்த ஒரு திட்டத்தை இவங்க தான் கொண்டு வந்தாங்க. ம். அதை சிறப்பாக அதை செயல்படுத்துறது தான் நம்ம. அதுக்கான கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தான் போகணுன்றத தளபதி ரொம்ப கிளியராக இருப்பார். இல்ல அதான் இப்ப அம்மா உணவகத்துக்கு புத்துயிர் கொடுத்திருக்காரு. புத்துயிர் கொடுத்துருக்காரு. அது எவ்வளோ தேவை இருக்கு இல்லையா? எளிய மக்கள் ரொம்ப சாதாரணமாக போய் எனக்கு கேட்டால் இன்னும் குவாலிட்டியான ஃபுட்டு கிடைக்குங்க. ஓகே. இவ்வளோ காலமாக ஒரு அலட்சிய போக்குலாம் அங்கே இருந்தது. இனி அந்த அலட்சிய போக்கு இல்லாமல் அந்த மக்களுக்கு அந்த உணவு அழகாக போய் சேரும்ன்ற நம்பிக்கை வந்திருக்கு. ம், ம், ம். நல்லது, நல்ல விஷயம்தான். அதான் முதல்ல ஒரு பார்வை எப்படி இருக்குன்னு நான் கேட்குறேன். ஏன்னா இந்த மாதிரி எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் உண்டான அரசா தான் இது இயங்க போகுதுன்ற மாற்று கருத்தே இல்லை. இதெல்லாம் இப்படி ஒவ்வொன்றா ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து இன்னும் என்ன மாதிரியான அதிரடிகள் எதிர்பார்க்கலாம்? குறிப்பாக அந்த 717 மதுக்கடையிலேருந்து அவரோட அதிரடியை இன்னும் வீரியமாக தொடங்கியிருக்காரு. இல்லை, இது பூரண மதுவிலக்கோட ஒரு தொடக்கம் தான். ஓகே. இதுதான் நிலைப்பாடு. பர்டிகுலராக தளபதியோட அந்த எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது வந்து பூரண மதுவிலக்கு தான். ம், ம். தமிழ்நாட்டை ஒரு போதையில்லா ஊராக மாற்றணுன்றது தான் அவருடைய நோக்கு. இன்னைக்கு அந்த மதுவால் கிடைக்கக்கூடிய வருமானத்தால் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த அந்த அரசு சைக்கிள் ஒரு எங்கேயோ ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதை எப்படி கரெக்ஷன் பண்ணலாம், அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், அதை முடித்து எப்படி இதை க்ளோஸ் பண்ணலான்றது தான் டார்கெட்டு. சரி. ஆனால் பூரண மதுவிலக்கு தான் எவ்வளோ மக்கள் சந்தோஷப்படுறாங்க. பா, நமக்கு இப்போது சில பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலலாம் ஒயின் ஷாப் இருந்தது. நம்ம போகும்போது வரும்போது என்னடா இது, பல போராட்டங்கள் நம்மளே பண்ணி ஓய்ஞ்சு போட்டோம். அவங்க தான் ஜெயித்தாங்க எல்லாத்துலேயும். ஆனால் இன்றைக்கி நம்ம எதுவுமே பண்ணாமல் அது மூடப்படுதுன்னா இதுதானே எளிய மக்களின் அரசு. ம், ம், ம். ஒரு அடித்தட்டு மக்களோட தேவை அறிஞ்சு அவங்களுடைய வலிகள் புரிஞ்சு ஒரு அரசு செயல்பட்டாலே அது பெரிய மாற்றம் இல்லை, ஒரு அரசியல் மாற்றம் இல்லை. அந்த மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்தா ஆச்சரியமாக இருக்குது. ஓகே. இவ்வளோ காலமாக நம்ம பார்க்காத ஒரு ஆட்சி நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி. சமீபத்தில் புதுச்சேரியில் பதவியேற்கும் பொழுது அங்கே விஜய் அவர்களின் கட்சியினர் வந்து 2 பேர் பதவியேற்றாங்க. அவங்களுக்கு அங்கே சந்திச்ச சின்ன ஒரு ஒரு எப்படி சொல்கிறோம், ஒரு சலசலப்பு தான். ஏன் இப்படி எங்கெல்லாம் விஜய் அவர்களை வந்து தவிர்க்கிறாங்க, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இங்கே அவர் சிஎம் அப்படின்றப்போ அங்கே அந்த கட்சியினர் வந்து விஜய் அவர்களையும் விஜய் பற்றியும் கட்சியை பற்றியும் பேசி தானே ஆகணும். அது அவங்க கட்சியை பற்றி கூட பெரிய பேசலை. விஜயின் புகைப்படத்தை எடுத்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்றாங்க. என்ன டேர்ம்ஸில் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிக்கப்படுது? கண்டிக்கிறது யாருன்னு பாருங்க. சரி. இங்கே இடமே விடல, அந்த கோபம் இருக்க தானே செய்யும். ம். பிஜேபி ஆளக்கூடிய ஒரு மாநிலமாக புதுச்சேரி இருக்குது. அவங்க தான் விட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தமிழ்நாடு நாளைக்கு இந்தியா முழுக்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற பயம் அவங்களுக்கு இருக்கும். அதனால் வளர்கிறதுக்கு தடுப்பாங்க. ம், ம். அந்த தடைகளெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி தமிழ்நாடு பிடிச்சிருக்காரு. அடுத்தடுத்து கேரளாவில் டெவலப் ஆகிட்டுருக்கு, கர்நாடகாவில் டெவலப் ஆகிட்டுருக்கு. இந்தியா முழுக்க இந்த மாற்றம் வரும். ஓகே. இல்லை ஒரு நேர்காணலில் ஒருத்தர் சொல்லுவார், இது விளையாட்டுக்கு சொல்கிற மாதிரி இப்போ சிஎம் நாளைக்கு பிஎம் அப்படிம்பாங்க. அதுக்கான வேலைகள் இங்கிருந்து நம்ம தொடங்கினா அது அங்கே அதுவாக வந்து சேரும். இல்லை, இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் தான். ஆ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த அரசியல் நிலவரம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கானதாகவே இல்லை. ம். அது வந்து ஒரு பதவி வெறி, மத வெறி, இனவெறின்னு சொல்லி மாறி எங்கேயோ போயிட்டுருக்கு. அது மக்களுக்கான நலன் எங்கே இருக்குன்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. மக்கள் ரொம்ப சஃபர் பண்ணிட்டாங்க. ம். கடந்த ஒரு 12-15 வருஷமாக நம்ம பார்க்காத வழிகளே கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாடு அதுலேருந்து மீண்டு வந்திருக்கு. இப்போ இந்தியா முழுக்க அந்த மாற்றம் வேணும் அப்படின்ற எண்ணம் வந்து மக்களுக்கு இருக்குது. சொல்ல முடியாது, நேற்று இதுவே நடக்காதுன்னாங்க, நடந்துருச்சு. நாளைக்கு அதுவும் நடக்கலாமே, தப்பு கிடையாது. மாற்றம் தானே எல்லாமே. ஓகே. மாற்றம் ஒன்று தானே மாறாதது. இந்த மினிஸ்ட்ரி பதவிகள் ஒதுக்குனதுலையுமே கூட நிறைய விமர்சனங்கள். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக ரமேஷ் அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் இந்த விமர்சனுக்கு ரொம்ப உட்பட செஞ்சாங்க. அது ஏன் இந்த காரணம்? ஏன்னா அவங்களோட அரசு, அவங்க ஒதுக்குறவங்க தான் அமைச்சர். இதில் என்ன ஆக போகுது? ஏன் இவ்வளோ? இல்லை, முதல்ல ராஜ்மோகன் அண்ணனை பற்றி நம்ம பேசிடுவோம். அவரை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் பேசப்படக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. சினிமாவுக்கு ஏன் அவரை கொடுத்தாங்க, கல்வி அமைச்சருக்கு அவருக்கு என்ன இருக்குது? ஒரு எளிய பின்புலத்திலேருந்து வந்த ஒரு மனிதர் அவர். ராஜ்மோகன் அண்ணன் வந்து ஒரு கல்வி எவ்வளவு ஒரு எளிய பிள்ளைக்கு கடினமாக இருக்கும்
அது எப்படி அவங்ககிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றத அனுபவ ரீதியாக அனுபவிச்சு வந்து உட்காந்த ஒரு மனுஷன். ம். அப்போ எளிய பிள்ளைக்கு இந்த கல்வி எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்ச ஒரு மனுஷன். அந்த கல்விக்கான தேவை ஒரு எளிய பிள்ளைக்கு என்ன அப்படின்றத வந்து வாழ்ந்த மனுஷன். அப்படின்னும்போது அவருக்கு தெரியும் கல்வி எப்படி யாருக்கிட்ட எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தெரியும். இவ்வளோ நாளாக கல்வி எளிய முறையில் யாருக்கு கிடைச்சிதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது ரொம்ப எளிமையாக கிடச்சிது. ஓகே. இப்போ பணம் இல்லாத குழந்தைகள் வந்து பண்ண ஸ்ட்ரகிள் இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இது மாறணும் அப்படின்னா அங்கேருந்து ஒரு தலைமை வரணும். தளபதி விசாலுக்கு அவர்களுக்கு சொல்கிறேன், தளபதி 234 தொகுதியிலையும் வந்து ஆட்களை தேர்ந்தெடுத்து சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து களம் காண வச்சு இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காரு. உங்களால் ஆர்கே நகரில் நிற்க கூட முடியல. ம். உங்களுக்கு என்ன ஐடியாலஜியில் நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணுவீங்க? அவரோட தேர்வு தவறுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? இது ராஜ்மோகன் அண்ணன் மேலே இருக்க அந்த வன்மம் மட்டும் இல்லை, அவர் மேலே இருக்க அந்த வன்மமும் சேர்ந்து வருது. இதில் இப்போ உங்களை மாதிரியான ஆட்கள் பொதுவெளியில் வந்து இந்த மாதிரியான கருத்து சொல்கிறது, முதல்ல உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது? ம். ம். இவர் என்ன சினிமாவுக்கு என்ன புது ஆள்? அவர் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்கள். சினிமாலேயுமே ஒரு ஆதிக்கம் இருக்க தானே தெரிஞ்சுது. உங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சு, நீங்கள் ஹீரோ ஆகிட்டீங்க, ஒரு ஃபார்முக்கு வந்துட்டீங்க. ராஜ்மோகன் ஆல்பரி அவரை போன்ற ஆட்கள் எவ்வளோ பேர் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க சினிமாவில். அவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருந்து ஜெயிச்சு இன்றைக்கி வந்து ஒரு மினிஸ்டராக உட்காந்துருக்கும் போது உங்களால் ஏற்றுக்க முடியல. இப்போ இதுதானே ஆதிக்க போக்கு. ம். ம். இப்போ நீங்கள் அந்த இடத்துலையே உங்கள் தகுதியை இழந்துட்டீங்க. நீங்கள் யார் வேணாலும் கருத்து சொல்லலாம், ஆனால் இன்னொருத்தர் தகுதியை விமர்சனம் பண்ணி கருத்து சொல்கிற தகுதி யாருக்குமே இல்லை. இப்போ நீங்கள் அங்கேயே உங்கள் தகுதியை இழந்துட்டீங்க. இது ராஜ்மோகனை பற்றி. ஓகே. இப்போது கமிங் பேக் டு ரமேஷ் அவர்கள் ரமேஷ். சொல்லணும்னா, நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சமூக நீதினா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பேசுறது தான் சமூக நீதின்னு ஒரு ம். ம். சமூக நீதி அப்படிங்கிறது வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே சரிசமமாக பகிர்வு இருக்கிறது தான் சமூக நீதி. அந்த வகையில் தான் ரமேஷ் அவர்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. அதில் என்ன தப்பு இருக்குன்னு யார் சொல்ல முடியும்? இல்ல, அந்த கம்யூனிட்டி சில சார்ந்த சில விஷயங்கள் ஒரு சில காலகட்டத்தில் கருத்து பேசுகிறாங்கன்னா அவங்க உள்ளுணர்வில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல தோணி இருக்கும். ம். அப்புறம் அவங்க மனமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. ஓகே, இதுதான் சரின்ற நிலைப்பாடு இல்ல, வந்திருப்பாங்க. இதே ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் அவர் குரல் கொடுத்திருக்காரு. ரமேஷ் அவர்கள் நம்மளுக்கு தெரியும், ஆரம்ப காலகட்டத்துல இன்ன வரைக்கும் விஜய் அவர்களோட நிழலா இருந்திருக்காரு நிறைய முறை. அவருக்காக நிறைய நீங்க debate பார்க்க லயும் வேண்டியது பங்கேற்காரு. என்னன்னா, ஒரு இளைஞர் கூட்டம், தளபதி ஒரு இளைஞர் கூட்டத்தை அந்த இடத்துல ஆமா. கொண்டு வந்து வச்சிருக்காரு. அது நீங்க வரவேற்க தானே செய்யணும். தரமற்ற விமர்சனம் பேசுறதுல எந்த நியாயமும் இல்லை. அவங்களுடைய இதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பொறுப்பை கையில வாங்கிட்டு இதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான செயல்பாடுகள் மேற்கொள்றாங்கன்றதை வச்சு தானே உங்க கருத்து இருக்கணும். ம். 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 அவங்களுக்கு கொடுக்கும்போதே கருத்தை சொல்றதுல வந்து எந்த நியாயமும் இல்லை. சரி. ம். இந்த அடுத்தடுத்த விமர்சனங்கள் சொன்னோம். அதுல குறிப்பா அந்த தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்றது தொடர்ந்து 3வது இடத்துலயே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்காக குரல் கொடுக்க மாட்றாங்க, முன்னுரிமை கொடுக்க மாட்றாங்க. தாவேக்கால இது ஒரு முதல் முறை இல்ல, 3வது முறை அப்படின்னு அந்த விமர்சனம் இன்னும் வந்துகிட்டு இருக்கு. இல்லை இதில் தான் கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. இது ஆளுநர் சைட்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. ஆளுநர்னா பிஜேபி தான். இதுவே வந்து தமிழ்நாடு சார்ந்த ஒரு நிகழ்வில் இந்த மாதிரியான நிலைப்பாடு இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை விமர்சனம் பண்ணலாம், கேள்வி கேட்கலாம். ம். அதுக்கான எல்லா உரிமையும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க கிட்ட வந்து இத்தனைக்கும் இந்த அரசு தான் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கு. இல்லை தமிழ் தாய் வாழ்த்து தான் எங்களுக்கு போடணும்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காங்க. ம். ஆளுநர் எப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க? பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி. இது ஒரு பதவி ஏற்பு. இதில் ஆளுநர் என்ன பண்ணுறாங்க, மத்திய ஒன்றிய அரசு என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்க, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ளே நடக்கும். இதுக்கப்புறம் மாநில அரசு ஒன்று பண்ணுவாங்கல்ல, அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தால் நம்ம கேள்வி கேட்கலாம். ஓகே. ஆனால் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரி. இப்ப சமீபத்திலயும் நிறைய டிவிகே கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ் முதன்மை. சரி. சமீபத்துல இந்த மின்வெட்டு இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு முதல்வர் அவர்கள் அப்படின்னு தான் எல்லாரோட பார்வையும் இருந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்க போகுது? இல்லை சரி பண்ணிடுவாங்க. இது வந்து எல்லா காலத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான். பொதுவாக வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத ஒரு புரட்சியே நடந்திருக்கு. இப்போ இந்த புரட்சியை எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்கன்னாங்கன்னா இல்லை, சில அரசு ஊழியர்கள் அதை ஏற்றுக்கல. இப்போ அப்படின்னும்போது இன்னமும் கார்ப்பரேஷனில் சரியான ஒத்துழைப்பு இல்லை, ஆளும் அரசுக்கு ஒத்துழைப்பு இல்லாத நிலை இப்படி நிலவிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான இடர்கள் வரும். சிஎம் எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறாரு, எல்லாத்தையும் சரி பண்ண தான் போகிறாரு.
எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஆனால் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு, ரஜினி சார் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, எத்தனை தொகுதி, எத்தனை மக்கள், எல்லாத்தையுமே பார்த்து ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணோன்னா ஒரு புது முதலமைச்சர், அவருக்கான டைம் கொஞ்சம் எடுக்கும். முதல்ல என்ன நடக்குது சுற்றி, அவர் ரொம்ப தெளிவான மனுஷன். எத்தமா கவுத்தமான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஆளே கிடையாது. ஃபஸ்ட்டு அவர் என்ன பார்க்குறாருன்னா, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, யார் யார் என்ன பண்ணுறாங்க, இதை பார்க்குறாரு. இதுக்கப்புறம் ஆக்ஷன் ஒன்று வரும்ல, இப்போ எல்லாமே சரியாயிடும். ஓகே. மின்வெட்டுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது வந்து பிடிக்காதவங்க பண்ணுவாங்க. அரசோட பேரை கெடுக்கணும், எல்லா வகையிலையுமே வந்து அரசோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும் எல்லா டைம்லையும். இது டிஎம்கே பீரியட்லையும் நடக்கும், ஏடிஎம்கே அதிமுக பீரியட்லையும் நடக்கும். இல்ல முதல்வன் பாணியில இவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. முதல்வன் பட பாணியில இவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. எடுத்தது ஆக்ஷன். இப்போ நேற்று கூட சமீபத்தில் பார்த்தோம், ஒரு காவல்துறை வந்து சரியாக கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாதனால அவங்கள சஸ்பெண்ட் பண்ணதான் நாங்கள் கேள்விப்படுறோம். ஸோ இதெல்லாம் இல்லை, இதுதானே இது முதல்வன் பட பாணியெல்லாம் எனக்கு தெரியல. இதுதான் ஒரு அரசு செய்ய வேண்டியது. அரசு இயந்திரம் சரியாக வேலை பார்க்கலன்னா அதை பழுது பார்க்க வேண்டியது ஒரு அரசோட வேலை. அந்த பழுது பார்க்கறதுல பழையதெல்லாம் கழியுது, வேற எதுவுமே இல்லை. இதுதான் ஒரு அரசோட இயந்திரம், இதுதான் ஒரு அரசு செய்யணும். இவ்வளோ நாள் நமக்கு செய்யலை, அதனால தெரியல. சரி, இப்போ செய்யறதுனால இதுவே நமக்கு புதுசாக தெரியுது. சரி, இந்த அதிரடி தொடரும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பிரதர். இன்னும் நிறைய வரக்கூடிய காலங்களில் நிறைய விஷயங்கள் பேசுவோம். இன்னும் சில சந்தியம் உங்களை நன்றி.